உணவு கட்டுப்பாட்டை பொறுத்தளவில் சின்னதாக கூட அலட்சியத்தை நம்ம அனுமதிக்கவே கூடாது. சின்னதாக கூட அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது யாருக்காகவும் நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாட்டை விடவே கூடாது. அந்த விட்டுட்டிங்கன்னா உறுதி குறைஞ்சிடும். அந்த உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கான அந்த நம்பிக்கையே போயிடும். அதனால் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கணும். யார் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, உங்களுடைய உணவு கட்டுப்பாடு தான் உங்களுக்கு உயர்வானதாக தெரிய வேண்டும். ஏதாவது ஒரு பொதுவான நிகழ்ச்சியோ அல்லது ஒரு விருந்தோ, ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டு திருமணம், ஏதோ ஒன்று போகிறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன், எனக்கு இந்த உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்வதற்கு உங்களுக்கு கூச்சம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது. இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்கலாம், நாளையிலேருந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. அந்த தொடர்ச்சி என்பது இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது அதற்கு ஒரு தொடர்ச்சியான பங்களிப்பு தேவை. இடையில நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதனால் யாருக்காகவும் உங்கள் உணவு கட்டுப்பாடை நீங்கள் விட்டே கொடுக்கக்கூடாது. உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களையே விட்டுட்டீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சின்னதாக கூட அதாவது பார்த்து தான் சாப்பிடணும். உணவுங்கிறது எப்படின்னா, அதில் என்ன கலந்துருக்கு, இதில் என்ன சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற முதல் கொண்டு நீங்கள் ஒரு உணவு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்கன்னு கேட்கணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட இதில் எதுவும் இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கலல்ல, வெள்ளைச்சீனி எதுவும் சேர்க்கலல்ல, ஏதாவது இந்த அரிசி கோதுமை அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் சேர்க்கலல்ல அவங்க கொடுக்குற அப்படின்னா தான் நீங்கள் அதை சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுனாக்கா இதில் ஒன்றும் அப்படி எதுவும் சேர்க்கலல்ல, கோதுமை எதுவும் சேர்க்கலல்ல, அரிசி எதுவும் சேர்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கினாங்க அப்புறம்தான் நீங்கள் அந்த உணவை சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டா கூட, அதில் அரிசி கலந்துருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்டா கூட, அந்த அரிசினால் உங்களுக்கு மூளை மூட நம்பிக்கை ஏற்படும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. மூளையில் வன்முறை உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டாலும் விஷம் அதோட வேலையை செய்யத்தான் செய்யும். நான் தெரியாமல் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை சாப்பிட்டீங்க, தெரியாமல் விஷத்தை சாப்பிட்டீங்க, தெரியாமல் தானேப்பா சாப்பிட்டேன், அதுக்குள்ளே ஏன்பா வேலை செய்கிற, அதுக்குள்ளே என்ன சாகடிச்சிட்டியா, நான் தெரியாமல் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தெரியாமல் சாப்பிட்டாலும் விஷம் அதோட வேலையை செய்யத்தான் செய்யும். அதே மாதிரி தானிய உணவுகள் இருக்குல்ல, நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டாலும் சரி, அதோட வேலையை அது செய்யும். அது என்ன செய்யும்னா வன்முறை உணர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். வன்முறை உணர்ச்சி உங்களுக்கு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிந்திக்கின்ற திறன் எல்லாமே மாறி போயிடும். சிந்திக்கிற வாழ்க்கை முறையே மாறி போகும். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறி போயிடும். எண்ணங்களில் வன்முறை உணர்ச்சி ஏற்படும். இந்த தெரியாமல் நீங்கள் ஒரு அரிசினால் செய்த பலகாரத்தை சாப்பிட்டா கூட, கோதுமையினால் செய்த அதாவது தானியங்களால் செய்த பலகாரத்தை சாப்பிட்டா கூட அது என்னாகும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களில் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடும். எண்ணங்களில், சிந்தனைகளில், பார்வைகளில், பேச்சுக்களில் வன்முறை உணர்ச்சி ஏற்பட ஆரம்பித்துவிடும். மென்மைத்தன்மை இழந்து விடுவீர்கள். அதனால் உணவு விஷயத்தில் பார்த்து சாப்பிடணும். இதில் என்ன கலந்துருக்கு, எங்கேயாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே கொடுக்குற உணவுப் பொருளை சாப்பிடும்போது சும்மா அதில் அங்கே போய் விட்டு கொடுத்துடக்கூடாது. சரி இன்றைக்கி மட்டும் தளர்த்திக்கலாம் அப்படி விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை அப்படி உறுதியாக கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற உணவுப் பொருளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா, ஒருவேளை இதில் அரிசி கலந்துருப்பாங்களோ, ஒருவேளை இதில் மைதா கலந்துருப்பாங்களோ, ஒருவேளை இதில் கோதுமையோ கேழ்வரகோ கலந்துருப்பாங்களோ, வெள்ளைச்சீனி கலந்துருப்பாங்களோ அப்படின்னா கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். இதில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் கலந்துக்கலல்ல அப்படின்னு கேட்டுக்கணும். அந்த மாதிரி எதுவும் சீனி அல்லது அந்த மாதிரி மைதா அந்த மாதிரி அரிசி கோதுமை எதுவும் நீங்கள் கலந்துக்கலல்ல, சரிங்க ஓகே அப்படி தெளிவுபடுத்திக்கிட்டாக்க அப்புறம்தான் நீங்கள் அதை சாப்பிடணும். அந்த அளவுக்கு உணவில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்த மாதிரி உணவில் நம்ம அலட்சியமாக இருந்து விடவே கூடாது. அப்படி அலட்சியமாக இருந்துட்டாங்க. இப்போல்லாம் நம்ம அலட்சியமாக இருந்ததால் நாம் சாப்பிட்ற இந்த அரிசி கேழ்வரகு இதெல்லாம் என்னென்னா அலட்சியத்தால் வந்த உணவு முறைகள், அலட்சியத்தால் ஏற்பட்ட உணவு முறைகள். நாம் எதை உணவை தான் லட்சியமாக பார்க்கணும். நம்ம லட்சியமாக எதை பார்க்கணுன்னா உணவை லட்சியமாக பார்க்க வேண்டும். உணவுன்னா அதை வயிற்றை நிரப்புறது அப்படி சொல்லலை. நாம் என்ன உணவு சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்பதில் லட்சிய உணர்வோடு இருக்க வேண்டும். நாம் உண்ணுகிற உணவில் நாம் லட்சிய உணர்வோடு இருக்க வேண்டும். தகாத உணவுகளை சாப்பிடவே கூடாது என்கிற அந்த உணர்வில் நாம் லட்சியத்தோடு செயல்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடக்காது. ஆனால் இயற்கையோட இயந்திர வாழ்க்கையில், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போதில்லை. 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அழிய தொடங்கிவிடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்
அதன் பிறகு தலைமுறையினர் அடுத்தடுத்த தலைமுறையினர் வருவாங்கள்ல. இப்போ இருக்கிற மக்கள்லாம் செத்து முடிஞ்ச பிறகு இப்போ நாம் எல்லாம் நம்மளாம் இன்னொரு 70-100 வருஷம் உயிரோடு இருப்போமா? இன்னும் 100 வருஷத்தில் இப்போ இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இன்னும் 100-120 வருஷத்தில் இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. வயது முதுமை காரணமாக 100 வருஷம் கழித்து யாருமே நம்ம உயிரோடு இருக்க போகிறதில்ல. நானோ நீங்களோ யாருமே இன்னும் 120 வருஷம் கழித்து யாரும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. கன்ஃபார்மாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற யாருமே இந்த உலகத்தில் 850 கோடி பேர் இருக்காங்க. இவங்க யாருமே இன்னும் 150 வருஷம் கழித்து இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற 850 கோடி மக்களும் செத்து போயிருப்பாங்க. ஆனால் புதிய ஒரு தலைமுறை இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறை அவர்கள் இந்த உணவு விஷயத்தில் லட்சியமாக இருப்பாங்க. எதை சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க, எதை சாப்பிடணுங்கிற விஷயத்துலேயும் உறுதியாக இருப்பாங்க. விட்டே கொடுக்க மாட்டாங்க, அலட்சியமாக செயல்படவே மாட்டாங்க. ஒரு பரிசோதனைக்காக சாப்பிட்டு பார்ப்போமே, அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அந்த பரிசோதனையில் தான் நம்ம தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பரிசோதனை அதோட காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. நாம் பரிசோதனை செய்கிற ஆராய்ச்சியாளர்கள். நாமெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஒரு கண்டுபிடிப்பை தான் எதிர்கால தலைமுறையினருக்கு நம்ம கொடுக்குறோம். அதை வச்சு அவங்க வாழ போகிறாங்க. அதில் எதுக்கு அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அதில் சந்தேகம் வந்தால் தானே பரிசோதனை பண்ணுறதுக்கு. அவங்க தான் சந்தேகமே கிடையாது. சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நம்ம ஒரு முடிவு அவங்க கையில் தூக்கி கொடுத்தாச்சு. இதுதான் உன் சாப்பாடு, இதுதான் உன் வாழ்க்கை முறை, இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதில் தப்பு இருந்தால் மட்டும்தான் அதால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. அது சரிதான் அப்படிங்கும்போது அதை அவங்க எதுக்கு சந்தேகப்பட போகிறாங்க, அதை எதுக்கு அவங்க திரும்ப பரிசோதனை பண்ண போகிறாங்க. அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கூட அலட்சியம் இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஒரு டீ தானப்பா அப்படின்பாங்க. ஒரு டீ குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவில் இருப்பீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு உறவினர் வீட்டில் டீ கொடுப்பாங்க. குடிக்கவே குடிக்காதீங்க. நான் குடிக்கவே மாட்டேங்க, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. வேறு ஏதாவது ஒரு டம்ளர் பால் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லை மோர் இருந்தால் கொடுங்க, தண்ணி இருந்தால் கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேணால் நீங்கள் கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம், கூச்சப்படாமல் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உணவுப் பொருளை யார் கொடுத்தாலும், எங்கே கொடுத்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிடாதீங்க. அதுதான் மன உறுதி. அதுதான் மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுதான் வாழ்க்கையில் அந்த அழுத்தம் தான் வாழ்க்கையில் நல்ல திசையில் நம்மளை திசை திருப்பி விடும். ஒரு அழுத்தம் தேவை. நல்ல பாதையில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு அழுத்தம் தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் எப்போ வரும்னா, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், ஒரு மன அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் தான் உங்களை நல்ல திசையில் தள்ளி விடும், அப்படியே அழுத்தி தள்ளும் உங்களை. அதே நேரத்தில் ஒரு நாள் உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டிங்க, அந்த அழுத்தம் அப்படியே குறைஞ்சிரும், புஷ்ஷுன்னு ஆகிடும். அதனால் அழுத்தங்கிறது நமக்கு தேவை, ஆக்கப்பூர்வமான அழுத்தம். நல்ல பாதையில் பயணிப்பதற்கு நமக்கு ஒரு அழுத்தம் தேவை. நம்மளை ஏதோ ஒன்று தள்ளணும், அப்போ தான் நல்ல பாதையில் போக முடியும். கெட்ட பாதையில் நம்ம சும்மாவே இருந்தால் போதும், அது பாட்டுக்கு நம்மளை இழுத்துட்டு போகும். கெட்ட பாதைன்றது கெட்ட வாழ்க்கை என்பது, கெட்ட பழக்க வழக்கங்கிறது நம்மளை காலை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகும். அதே நல்ல பழக்கம் என்பது நம்மளை ஒன்று தள்ளணும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதோ ஒன்று நம்மளை தள்ளணும். அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் உணவு கட்டுப்பாடு. அதில் நீங்கள் கொஞ்சம் கூட அலட்சியம் செய்து விட்டீர்கள் இருந்தால் அந்த அழுத்தம் குறைஞ்சிரும். அப்புறம் உங்களால் முன்னேற முடியாது. மேற்கொண்டு நல்ல விஷயத்தில், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளில், நல்ல நடைமுறைகளில் மேற்கொண்டு உங்களால் முன்னேற முடியாது. மெதுவாக அப்படியே தடைப்பட்டு நின்று போயிடுவீங்க. அதனால் உணவு கட்டுப்பாட்டில் அலட்சியம் செய்யவே கூடாது. அது மிகப்பெரிய அறியாமையாகும். அறியாமை.